ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபோல்டரை எப்படி லாக் பண்ணுறது. ஓகேங்களா? இது வந்து சாஃப்ட்வேர் வச்சும் கிடையாது, எனி டூல் வச்சும் கிடையாது. ஓகேங்களா? நோட் பேடை வச்சு பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். நோட் பேடை வச்சு லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்வேர்டை வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதனா ஒரு லொக்கேஷனில் போய்ட்டு இப்போ ஒரு நியூ டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உங்கள் ஃபைல் நேம் எதை வேணால் கொடுத்துக்கலாம். நான் லாக் அப்படின்னே கொடுக்குறேன். ஒரு நியூ நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் நோட் பேட்டில். இப்போது இதில் பாஸ்வேர்ட் கொடுத்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து எங்கே இருக்குன்னா இதுதான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இதில் இது மட்டும்தான் பாஸ்வேர்டு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், ஏபிசிடி. அதாவது ஏ வந்து கேப்ஸில், பி வந்து ஸ்மாலில், சி வந்து கேப்ஸில், நெக்ஸ்ட் டி வந்து ஸ்மாலில். ஓகேங்களா? இதுதான் என்னோட பாஸ்வேர்டு. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போது இது காப்பி பேஸ்ட் பண்ண அப்புறம் சேவ் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் எஸ். சேவ் கொடுத்த அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து F2 கொடுத்து டெக்ஸ்ட் டிஎக்ஸ்டி அதை டெலீட் பண்ணிவிட்டு BAT அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இப்போது இந்த ப்ரைவேட்குள்ளே நீங்கள் எந்த ஃபைல் வைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் இப்போ லாக் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த ப்ரைவேட்குள்ளே நான் ஒரு 3 PDF போடுறேன். ஓகேங்களா? இந்த 3 PDF வந்து இந்த ப்ரைவேட்குள்ளே போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாக் டாட் பேட் ஃபைல் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு லாக் த ஃபோல்டர் அப்படின்னு கேட்கும். எஸ்ஸா நோவான்னு கேட்கும். இதில் வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து, அதாவது ஒய்ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டர் மறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போது இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பேட்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு சம்மந்தமே இல்லாத இடத்துல நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத இடத்துல நான் இந்த பேட்டை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்குமே டவுட் வராது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ இந்த பேட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போன வாட் லாக் பண்ணீங்களோ அதே லொக்கேஷனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? இப்போது கரெக்டாக பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணணும். நான் அங்கே என்ன கொடுத்தனோ அதை என்ட்ரு பண்ணுறேன். நான் அங்கே வந்து கேப்ஸ் ஏ, ஸ்மால் பி, கேப்ஸ் சி, ஸ்மால் டி இதை என்ட்ரு பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த ப்ரைவேட் ஃபோல்டர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப்லாம் இருக்கும். இப்போ மறுபடியும் வந்து நான் லாக் பண்ணுறேன், அதாவது எஸ் கொடுத்து லாக் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்தீங்கன்னா இன்வேலிட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்போஸ் பாஸ்வேர்ட் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம தான் அதை வந்து பாஸ்வேர்ட் போட்டோம். ஸோ நீங்கள் இதே ஃபைலை பேட்டுன்றத டிஎக்ஸ்டி அப்படின்னு மாற்றிட்டு இங்கே வந்து பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல 1 2 3 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது
மறுபடியும் சேவ் பண்ணிவிட்டு பேட் அப்படின்னு சேவ் பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஃபோல்டர் வந்துடும். உள்ளேயும் அந்த பிடிஎஃப் இருக்கும். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்ட்டு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ப்ரைவேட்டுன்னு ஒரு ஃபோல்டர் வருதுல்ல, அந்த நேமை நீங்கள் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். அது எப்படி மாற்றணும்னா, டிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரைவேட் அப்படின்னு டைட்டில் ஃபோல்டர். இந்த ஒரு இடத்துல மாற்றுறது பத்தாது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக மாற்றணுன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படி கொடுத்து மொத்தமாக மாற்றிக்கோங்க. நான் இதை வந்து ஒரு லாக் அப்படின்னு போட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பேக் சைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாக்குன்ற ஃபோல்டர் தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் இதில் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம வந்து சாதாரண நோட் பேட் வச்சு தான் செய்கிறோம். ஓகேங்களா? ஒரு சாஃப்ட்வேர் இல்லை, எந்த லாக்கிங் டூலும் கிடையாது. ஓகேங்களா? நெட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை இதுக்கு. ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு இடத்துல பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேணுன்னா உங்களுக்கு ஃபோல்டர் நேம் வேணும்னா அந்த ப்ரைவேட் அப்படின்றத எடிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே மாற்றிடுங்க. ஓகேங்களா? ரீப்ளேஸ் ஆல் கொடுத்து மாற்றிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.